தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கேற்ப இன்று மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த முறை மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 274 ரூபாயாகவும், லங்கா சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 325 ரூபாயாகவும் உள்ளது. 95 ஒக்டேன் 1 லிட்டரின் விலை 341 ரூபாயாகவும், 92 ரூபாய் ஒக்டேன் 1 லிட்டரின் விலை 293 ரூபாயாகவும் உள்ளது. இதேபோல் மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 178 ரூபாயாக மாற்றமின்றி காணப்படுகிறது. அடுத்து வரும் வாரங்களில் தென்னிலங்கை அரசியல் பெரும் பரபரப்பான நிலையில் இருக்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு பதவிகளில் இருந்த 20 அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லஞ்சம், ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மீதான விசாரணைகள் தற்போது விரைவாக நடத்தப்பட்டு வருவதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பரவி வரும் கோவிட் மாறுபாடு இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அண்மையில் காலி மருத்துவமனையில் உயிரிழந்த 1.5 மாத குழந்தை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் துணை திரிபுகளான LF.7 மற்றும் XFG ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்களுக்கான நிபுணர் யூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பல மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று மருத்துவ நிபுணர் யூட் ஜெயமகா கூறினார். இதற்கிடையில் காலி தேசிய மருத்துவமனையில் சமீபத்தில் இறந்த 1.5 மாத குழந்தையும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. வன்முறை கும்பலால் இளைஞர் ஒருவர் வாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இத்தமல்கொட கெட்டகட்ட பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இரத்தினபுரி எகலியகொட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள தொடர்ந்து கடவிக்கு அருகில் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மேலும் 2 பேர் படுகாயமடைந்தனர். வன்முறை கும்பல் ஒன்று 3 பேர் மீது வாள்விட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. காயமடைந்தவர்கள் எகலியகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் மருதங்கேணி போலீசார் காரணமின்றி இளைஞன் ஒருவரை தாக்கியது போன்ற ஒரு காணொளி வெளியாகியுள்ளது. குறித்த காணொளியை தாக்கப்பட்டதாக கூறப்படும் இளைஞனை பதிவு செய்துள்ளார். இளைஞர் தனது வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்த போது இடைமறித்த போலீசார் அவரை விசாரித்துள்ளனர். இதனையடுத்து காரணம் எதுவுமின்றி போலீசார் அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தன்னிடம் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தும் ஏன் என் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் என இளைஞன் போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு நான் உங்களை தாக்கவில்லை என போலீசார் பதிலளிக்கின்றனர். எனினும் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறும் இளைஞன் அதனால் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து போலீசார் முச்சக்கர வண்டியில் ஏறி அந்த இடத்தில் இருந்து சென்றுள்ளதாகவும் அந்த காணொலியில் கூறப்பட்டுள்ளது. கென்யா போலீஸ் பிரிவின் ஆலங்கேணி பாரதிபுரத்தில் இடம்பெற்ற டிப்பர் வாகன விபத்தில் 72 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. டிப்பர் வாகனத்தில் துவிச்சக்கர வண்டி மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த முதியவரை கென்யாதள வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கென்யா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சில அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் அரசியல்வாதிகளும் அவர்களது நெருங்கிய உறவினர்களும் இவ்வாறு இரகசியமாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. புலனாய்வு பிரிவு தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது.
எனவே இந்த முயற்சியை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பாதுகாப்பு தரப்பினருக்கு விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் பல்வேறு ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்படாதவர்கள் வெளிநாடு செல்ல எவ்வித தடையும் கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது. காலி, கேகாலை, கண்டி, ரத்தினபுரி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ளப்பாய ஊவாங்குட ஓயா பகுதியில் தனது தாயாரை கூறிய ஆயுதத்தால் தாக்க முயன்ற நபர் சகோதரியின் கணவரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். தாக்குதல் நடத்திய நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 45 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட நபர் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு நேற்று பிற்பகல் திறக்கப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை தொடர்மாக இருந்தால் மீதமுள்ள வான்கதவுகளும் திறக்கப்படும் என அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே நீர்த்தேக்கத்துக்கு அருகில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 10,17,004 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் 28 நாட்களில் மாத்திரம் 1,20,120 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். கடந்த வருடம் இதே மாதம் 1,12,128 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வந்துள்ளதுடன் அவர்களின் எண்ணிக்கை 42,899 அமைந்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி காற்றானது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சிலாபு முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கிரஸ் சுந்தரை வரையிலும், காலையில் இருந்து ஹாமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசும். குறித்த கடற்பகுதிகளில் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஹட்டன் மஸ்கெலியா நெல்வெளி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்து மீதே மரம் முறிந்து விழுந்துள்ளது. மரம் முறிந்த நேரத்தில் பேருந்தில் யாரும் இல்லை என்றும் இதனால் பேருந்து கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நோர்வூட் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் அடைமழையுடனான வானிலையால் நாட்டின் 21 மாவட்டங்களில் 2,249 குடும்பங்களைச் சேர்ந்த 8,164 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேலும் தொடரும் பலத்த மழையுடனான வானிலை காரணமாக மண் சரிவு தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.